இந்த ஞானம் இரண்டு வகையிலே சொல்லுவார்கள். அறிவியல் கண்டுபிடிப்புகள் உள்ளது விஞ்ஞானம். நம்முடைய ஆன்ம கண்டுபிடிப்புகளுக்கு துணை நிற்பது மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்திலும் மாணிக்கவாசகர் குறிப்பிடுவது கூர்த்த மெய்ஞானத்தினால் என்று சொல்லுகிறார். இறைவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு நுணுக்கமான நோக்கத்தில் பார்க்கக்கூடிய பக்குவம் என்பது ரொம்ப அற்புதமான ஒன்று, அபூர்வமான ஒன்றாகும். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்பது. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே என்று. புண்ணியம் என்றால் நல்ல காரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலாபலன், கர்மா என்று வடமொழியிலே சொல்வது உண்டு. ஒரு செயலை செய்வதன் மூலமாக நமக்கு இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்வது அல்ல, நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த நற்காரியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம், அந்த புண்ணியமாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன், புண்ணியத்தின் பலனாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவபுராணம் சிந்தைக்கினிய இந்த பாராயண நூல் மாணிக்கவாசக பெருந்தகையினால் அருளப்பட்டிருக்கக்கூடிய மணிமணியான கருத்துக்களை கொண்ட அற்புதமான பாராயண நூல். இப்பொழுது நாம் சிவபுராணத்தில் எதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம்? கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே என்று சொல்லுகிறார். கூர்த்தமை ஞானத்தினால் என்று சொன்னால் அறிவு வேறு, ஞானம் வேறு. இந்த அறிவு அடிப்படையிலே நமக்கு எழுத்துக்களை கற்றுக்கொள்வதற்கு, எண்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது. இந்த கல்வியெல்லாம் கற்று முடித்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்தான் ஞானம் என்பது. இந்த ஞானம் இரண்டு வகையிலே சொல்லுவார்கள். அறிவியல் கண்டுபிடிப்புகள் உள்ளது விஞ்ஞானம். நம்முடைய ஆன்ம கண்டுபிடிப்புகளுக்கு துணை நிற்பது மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்திலும் மாணிக்கவாசகர் குறிப்பிடுவது கூர்த்த மெய்ஞானத்தினால் என்று சொல்லுகிறார். மெய்ஞானம் என்று சொன்னாலே எங்கே பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் அதை இருந்த இடத்திலிருந்து துல்லியமாக உணர்ந்து கொள்வது என்பது. இங்கே கூர்த்த என்னும் சொல் மிக கூரிய என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது. கூர்த்த மெய்ஞானத்தினால் கொண்டுணர்வார் தம் கருத்தின். ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு கருத்து கிடைக்கிறது என்பதுதான் அடிப்படை. அறிவுக்கும் ஞானத்திற்குமான ஒரு வேறுபாடு, அது ஒரு சின்ன உதாரணத்தில் சிந்திக்கலாம். நாம் ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கு ஒரு சாரம் கட்டுகிறார்கள். அந்த வீட்டினுடைய அந்த உயரமான செவற்றிலே பூச்சிகள் பூசுவதற்கும் வண்ணம் பூசுவதற்கும் மூங்கில் கம்புகள் அல்லது சார கம்புகளை வைத்து சாரம் கட்டுவார்கள், சவுக்கு கம்புகளை வைத்து. இந்த சாரம் கட்டுவதுதான் இந்த மிக உயரமான சுவற்றை எழுப்புவதற்கு பக்கபலமாக இருக்கும். ஒருவேளை அந்த சாரம் கட்டி முடித்து வீடும் கட்டி முடித்த பிறகு சாரத்திற்கு ஒரு பெரிய மரியாதை இருக்காது, அதை கழற்றி ஒரு பக்கம் ஓரமாக வைத்து விடுவார்கள். அதுபோலத்தான் அறிவை கொண்டு தான் முதலிலே உலகத்தை நாம் படிக்க வேண்டும். உலக அனுபவங்களை எல்லாம் அறிவின் மூலமாக, கல்வியின் மூலமாக கற்றுக்கொண்ட பிறகு அதிலே இருந்து நமக்கு முழுகிழக்கூடியதுதான் ஞானம். அந்த ஞானத்திலே இறைவனை நாம் உணர்வதற்கு பயன்படுத்தக்கூடியது மெய்ஞானம். அது மிக கூரிய வடிவத்திலே இருக்க வேண்டும். வேலினுடைய வடிவம் நாம் சிந்தித்திருக்கிறோம் அல்லவா? அகண்டு அதே நேரத்தில் ஆழ்ந்தும் கூர்மையாகவும் இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மனம் அன்பினால் மிக ஆழமாக இருக்க வேண்டும், மிக விசாலமான உலக அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பரந்துபட்ட அந்த அறிவு தேவையான இடத்தில் பயன்படக்கூடிய அளவிற்கு கூர்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் கூர்த்த மெய்ஞானம் என்று சொல்லுகிறார். அப்படி மிக கூரிய அந்த மெய்ஞானத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை உணர்வார்கள் அல்லையவா? ஒரு உதாரணத்திற்கு சொன்னால் ஆதிசங்கரர் அவருடைய அந்த பால பருவத்திலே இருந்து எல்லா வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்கள் எல்லாவற்றையும் குருமுகமாக கற்றுக்கொண்டு வந்த பிறகு குருவுக்கும் குருவாக விளங்குகிறார். அத்வைத தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துகின்றார். இப்படி
அடிப்படையிலே ஒரு கல்வியின் மூலமாக கற்றுக்கொண்ட அறிவை வைத்து ஒரு பெரிய ஞானத்தின் மூலமாக உலகத்திற்கு புதிய தத்துவத்தை அறிமுகம் செய்கிறார்கள் அல்லவா, அந்த பெருமக்களினுடைய கருத்தாக விளையக்கூடியவன் இறைவன். கூர்த்தமை ஞானத்தினால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்கிறார். நோக்கம் என்று சொன்னால் இந்த இடத்திலே பார்வை. பொதுவாக நோக்கம் என்று சொன்னால் என்ன இலக்கு, உங்கள் லட்சியம் என்ன, உங்களுடைய பாதை என்ன என்பதைத்தான் நாம் கேட்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தீர்கள் என்றால், நான் ரயிலை பிடித்து இந்த ஊருக்கு போவதற்காக வந்தேன் என்று சொல்லுவது உண்டு. அது நோக்கம். இது நோக்கம் என்று சொன்னால் பார்வை. நோக்கரிய நோக்கே, பார்ப்பதற்கு மிக அரிதானவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். அவனை பார்த்தால் நமக்கு வரக்கூடிய ஒரு அடிப்படையான முதல் எண்ணம் என்பது இறைவா என்று கைகூப்பி நாம் வணங்குவோம். அப்புறம் நம்முடைய குறைகளை அவனிடம் சொல்லுவோம். இன்னும் அடுத்தடுத்த படிநிலைகளிலே இறைவனிடம் நாம் சரணாகதி அடைவோம். வேண்டுதல்களை எல்லாம் அவனிடம் சொல்வதை விட்டுவிட்டு அவனை காண்பதற்கும் வணங்குவதற்கும் மட்டுமே ஆலயத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பக்தி மார்க்கம் பக்குவப்படும். இது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி இறைவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு நுணுக்கமான நோக்கத்தில் பார்க்கக்கூடிய பக்குவம் என்பது ரொம்ப அபூர்வமான ஒன்று, அபூர்வமான ஒன்றாகும். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்பது. இந்த உணர்வு என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கிட்டத்தட்ட அது போலவே இன்னொன்று இருக்கும். அதற்கு பெயர் உணர்ச்சி. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சி வயப்படுவது என்பது அந்தந்த நொடியிலே, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அல்லது அளவுக்கு அதிகமான துன்பத்திலே வரக்கூடிய நம்முடைய வெளிப்பாடு உணர்ச்சி. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்வு எப்போதும் நமக்குள்ளே இருக்க வேண்டியது, இருக்கக்கூடியது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே. எல்லாருடைய மனதிற்குள்ளும் இறை உணர்வு என்பது வியாபித்து நிற்கும். அப்படி நிற்க வேண்டும் என்பதுதான் மாணிக்கவாசகருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அது இறைவனை பற்றிய சிந்தனையை நமக்கு தரக்கூடியது. இதில் நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொன்னால் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வரும் இல்லையா, ஏற்றம் இறக்கம் எத்தனையோ வரும். அதன் பின்னணியிலே இறைவனுடைய அருள் இருப்பதை நாம் உணர வேண்டும். அதற்கென்று ஒரு பார்வையும் பக்குவமும் தேவைப்படும். அதைத்தான் நுண் உணர்வு என்று சொல்லுகிறார்கள். சில பேரிடம் பார்த்தால், அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தால், முகத்தை பார்த்தாலே ஒரு பெரிய தெய்வாம்சத்தோடு இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு மகா புருஷர்கள், மகான்கள், இவர்களுடைய அந்த தோற்றம் தனியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இறைவனை பற்றிய ஒட்டுமொத்த புரிதலையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இறைவனுடைய செயல்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது என்ற ஞானமும் பக்குவமும் பெற்றுபவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள். இதை இன்னொரு வழியிலும் சொல்லலாம். பக்தியுடையார் காரியத்தில் பதறார் என்பார் மகாகவி பாரதி. யார் ஒருவன் இறைவனுடைய அந்த அனைத்து செயல்களையும் உணர்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சஞ்சலம் என்பதே இருக்காது. இறைவனுடைய சித்தத்தில் நடக்கிறது என்கின்ற பக்குவம் வந்து விட்டால் எதற்கும் எப்பொழுதும் நாம் கவலைப்பட போவது இல்லை. அடுத்தது இன்னும் அதிலே நுணுக்கமான ஒரு பார்வை என்ன என்றால், முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் வருகிறதாம். பக்தியிலே திளைத்து உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எதிரில் இருப்பவர்களுடைய அந்த குணாதிசய மாற்றங்களையும் உணர்ந்து கொள்ளுவார்கள். இவன் ஏன் இப்படி பேசுகிறான், நன்றாக இருந்தவன் இப்படி மாற்றி பேசுகிறானே, இவனுடைய நடவடிக்கையிலே என்ன இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பது புரியாமல் தான் மனிதர்களுக்குள்ளே முரண்பாட்டு கருத்துக்கள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் பக்தி மார்க்கத்திலே திளைத்து பக்குவம் அடைந்த மகான்களுக்கு எதிராளியினுடைய உணர்ச்சி வேகத்தில் வரக்கூடிய எந்த செயலும் சொல்லும் பாதிப்பை தரவே தராது. ஏனென்றால் மனதிற்குள்ளே இறை உணர்வு இருக்கிறது. நம் மனதிற்குள்ளே இறை உணர்வு மேம்பட்டு இருந்தால் மற்றவர்களுடைய உணர்ச்சி நம்மை பாதிக்காது. இதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்பதாகும். அடுத்த வரியிலே சொல்லுகிறார் பாருங்கள், போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே என்று. புண்ணியம் என்றால் நல்ல காரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலாபலன், கர்மா என்று வடமொழியிலே சொல்வது உண்டு.
ஒரு செயலை செய்வதன் மூலமாக நமக்கு இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்வது அல்ல. நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த நற்காரியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம், அந்த புண்ணியமாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன், புண்ணியத்தின் பலனாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. அவனுக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை. இந்த வரவு செலவு கணக்கு, வந்தது போனது, இதையெல்லாம் பற்றி சிந்திப்பதெல்லாம் நம்மை போன்ற மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இறைவன் போக்கோ வரவோ புணர்வும் இல்லாதவன் என்கிறார். அப்படி என்றால் என்ன? எந்த காரியத்தோடும் தன்னை இரண்டர கலந்து கொள்ள விட்டு விடாமல் எல்லாவற்றிலுமிருந்து சற்று கடந்த நிலையில் இருக்கக்கூடியவன் இறைவன். நமக்குத்தான் ஏதோ ஒரு செயல் நடைபெற்றால் அதோடு நம்முடைய மனம் ஒன்றி போய் அதிலே நமக்கு இன்பமோ துன்பமோ கோபமோ மகிழ்ச்சியோ வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கடந்து இருக்கக்கூடிய இறைவனுக்கு எப்போதும் எல்லாம் சமம்தான். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் எதுவாக இருந்தாலும் எல்லா கணக்கும் இறைவனுடைய ஏட்டில் மிகச்சரியாகவே இருக்கும். இறைவனை பொறுத்தவரையில் ஜீவாத்மாக்களாகிய நாம் எல்லோரும் சரிசமம்தான். நாம் இறைவனுடைய அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நம்மை கொஞ்சம் தயார் செய்து கொண்டால் போதும், அவன் நம்மை ஈர்த்து ஆட்கொள்ள தயாராக இருக்கின்றான். அப்படி எம்பெருமான் சிவபெருமானுடைய கருணை வடிவத்தை நமக்கு மனக்கண் முன்னால் காட்டுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. செல்லக்கூடிய மனிதனை ஈர்த்து ஆட்கொண்ட அந்த தயாபரனுடைய கருணையை என்னவெல்லாம் சொல்லுவது? இன்னும் நிறைய இருக்கிறது சிவபுராணத்திலே சிந்திப்ப.